நடிகர் அஜித் அவர்கள் கடந்த 2 வருடங்களாகவே கார் ரேஸ் போட்டியில கலந்து கொண்டிருக்காரு. சிறு வயதுல இருந்தே அஜித் அவர்களுக்கு பைக் மற்றும் கார் ரேஸ்ல அதிக ஆர்வம் இருக்கு. அவர் சினிமாவுல நடிக்க தொடங்கிய காலத்துல பல வருடங்கள் பைக் ரேஸ்ல ஈடுபட்டுமே வந்தாரு. இதில் அடிபட்டு அவருடைய உடல்ல பல அறுவை சிகிச்சைகளுமே செய்யப்பட்டிருக்கு. திருமணத்திற்கு பின்னர் இந்த ரேஸிலுமே அஜித் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. தற்போது கார் ரேஸ்ல தொடர்ந்து போட்டி போட்டுட்டுமே இருக்காரு. துபாய், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மலேசியா போன்ற நாடுகள்ல தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல போட்டி போட்டிருந்த ஏகேவுடைய டீம் அசத்தியுமே இருந்தாங்க. அடுத்து துபாயில நடக்கவிருக்கு இந்த போட்டி. அதற்காக ஏகேவர்கள் தயாராகிட்டுமே இருக்காராம். இந்த நிலையில அஜித் சமீபத்தில் நடித்த கேம்பா எனர்ஜி குளிர்பான விளம்பரம் பல விமர்சனங்களை கிளப்புச்சு. இத்தனை வருடங்கள் விளம்பரங்கள்ல நடிக்காமல் இருந்த ஏகேவர்கள் மக்களுடைய உடல்நலத்தை பாதிக்கும் குளிர்பான விளம்பரத்துல ஏன் நடித்தார் அப்படின்னு பலருமே அவரை சமூக வலைத்தளங்கள்ல திட்டிட்டுமே இருக்காங்க. ஆனால் இதற்கு பின்னணியில உள்ள காரணம் பலருக்குமே தெரியாது. அதிர்ச நடித்த அந்த கேம்பா எனர்ஜி குளிர்பானம் ரிலையன்ஸ் நிறுவனத்துடையது. அதிர்சருடைய கார் ரேசிங் அணிக்கு ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய எனர்ஜி ட்ரிங்க் பிராண்ட் கேம்பா தான் ஒரு மிகப்பெரிய முதலீடு பண்ணிருக்காங்களாம். ஒரு சீசன் கார் ரேசிங் நடத்த 25 கோடி முதல் 40 கோடி வரை செலவாகும். அதுல பாதி தொகையை கேம்பா கோலாவுடைய உரிமையால ரிலையன்ஸ் நிறுவனம் செலுத்த இருக்காங்களாம். அதனாலதான் அந்த விளம்பரத்துல ஏகே நடித்துள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஒரு விளம்பரத்திற்கு இத்தனை கோடியா அப்படின்னு பலருமே வாய்ப்பு இழக்கிறாங்க. ஆனால் ஏகே அவர்கள் அடுத்தடுத்து கேம்பாவிற்காக நடிக்க உள்ள விளம்பரங்களுக்கு 200-300 கோடி வரை பணம் வாங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.